மத்திய அரசினுடைய செயல்பாடு உள்ளங்கை நெல்லிக்கனி. இன்னும் 40 நாட்கள் அல்லது 50 நாட்கள், அதிகபட்சம் 2 மாதங்களுக்கு நமக்கு கேஸ் இருக்கிறது, எரிவாயு இருக்கிறது. அது நாம் அந்த பாதுகாப்பில் இருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் நமக்கு முடியும். அதனால தான் இப்போவே அதை கொஞ்சம் தட்டுப்படுத்தி கொஞ்சம் குறைக்கிறதுன்றது தான் பிளானிங். என்ன பிளான் பண்ணால் அப்படி தான் நமக்கு வருங்காலத்தில் இது கிடைக்காமல் போயிடும் சொன்னால் எப்படி வீட்டில் உள்ள பொருளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துகிறோம், அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், மதுரைக்கு வருகிறார், திருச்சிக்கு வருகிறார், கோயம்புத்தூர் வருகிறார், அரசியலை மட்டும் பார்க்கிறார் அப்படின்னு பேசுகிறாங்களே. அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்தலையா? அரசியல்வாதி தேர்தல் நேரத்தில் அரசியல் பேசக்கூடாது. இந்த நேரத்தில் எது முக்கியங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் எது முக்கியம்னு நான் சொல்கிறேன். இந்த தேர்தலுக்கு பரப்புரை மற்ற விஷயங்களை காட்டிலும் மக்கள் நலனை காட்டிலும் முக்கியம் என்று அவர் கருதி இருந்தால் இந்த 60 நாள் கேஸை எலெக்ஷனுக்கு முன்னாடி தாராளமாக கொடுத்துருக்கலாம். முட்டாள் நிறுத்துவானா? யாராவது ஒரு முட்டாள் நிறுத்துவாங்களா? அதுலேருந்தே புரிஞ்சிக்க வேண்டாம் உங்களுக்கு. இவ்வளோ தேர்தல் நேரத்தில் கூட நாம் இப்படி ஒரு தட்டுப்பாடு ஏற்படுத்தினா நமக்கு வாக்குகள் குறைந்து விடுமே என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்குமா இருக்காதா? நியாயமானது தானே. அவர் நெரேட்டிவ் செட் பண்ணுறாரா? அள்ளி கொடுக்கலாமே கேஸை, ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டுக்கோங்க. அப்படி இல்லை. மக்கள் நலமாக இருக்க வேண்டும். நிலைமையை மக்களுக்கு புரிந்த மொழியிலே சொல்லுகிறார். மக்கள்கிட்ட கேட்டாங்களா, மக்கள்கிட்ட போனாங்களா? இந்த மாதிரி கொரோனா பற்றி சொன்னார். கொரோனா என்பது எந்த நாடும் போரிட்டு அல்லது யாராலையும் நமக்கு பாதிப்பு வரல, எல்லா உலகம் முழுக்கும் பாதிப்பு தான். இல்லைங்க, அது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை சொல்கிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேங்க. கொரோனாவுக்கு மாதம் கூட்டம் போடுவாங்க, ப்ரெஸ் மீட் போடுவாங்க, மாநிலங்கள்லாம் பேச சொல்லுவாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட சொல்லுவாங்க. இது இயற்கையாகவே வந்துடுச்சு அது. ஆனால் இது அப்படி இல்லை. என்னை வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாங்க அந்த கிரைசிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பிளான்? யார் அதை நிர்வகிக்க வேண்டுமோ அவர்களுக்கு அதில் தங்களுடைய நேரத்தை செலுத்தி சரி செய்ய வேண்டும் என்று தான் பார்ப்பார்களே தவிர பாடம் எடுத்துக்கொண்டு மக்களிடத்தில் வாரம் ஒரு பிரஸ் மீட் போட்டுட்டு இருக்க முடியாது. பாடம் எடுக்க வேணாம், விஷயங்களை சொல்லணும்ல. சாப்பாட்டு பிரச்சனை இல்லைங்க, கேஸ் சாப்பாட்டு பிரச்சனை தான். அதுக்கு தான் அவங்களுக்கு புரிகிற அளவில் போர் நடக்கிறது, தட்டுப்பாடு வரும். சாதாரண மக்களுக்கு தெரியுது போர் நடந்தால் தட்டுப்பாடு வரும். இன்னைக்கு இல்லை, சைனா வார காலத்துலேருந்தே மக்களுக்கு தெரியும். படிக்காத இருந்த காலத்திலேயே நான் சின்ன வயசில் இருக்கும்போதே போர் வருகிறதப்பா, பற்றாக்குறை வந்துவிடும் என்று என்னுடைய பெற்றோர்களும் எனக்கு முன்னோர்களும் சொல்லியிருக்கிறாங்க. 62 அப்படி இருந்ததா பற்றாக்குறை? கண்டிப்பாக போர்னு வந்தால் பற்றாக்குறை வரத்தாங்க செய்யும். இதெல்லாம் தெரியாத மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் நரேட்டிவ்ங்கிறேன். மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பை உண்டாக்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு பின்னாலே இது வெற்றி பெற்ற பிற மக்கள் எக்கேடு கட்டாது போகட்டும் என்று அள்ளி கொடுக்கலாம் அல்லவா? அதை கொடுக்காமல் நேர்மையாக செயல்படுகின்ற ஒரு அரசாக இந்த மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி, அதனால தான் அவங்க பின்னாடி நின்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி அவர் சென்னைக்கு வந்தாலும், திருச்சிக்கு வந்தாலும், கோவைக்கு வந்தாலும், கேரளாவுக்கு வந்தாலும் கூட நிச்சயமாக மக்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் சொல்லுவார்கள். அவர்கள் மொழியிலே அவர்கள் எந்த நிலைக்கு புரிந்து கொள்வார்களோ அந்த அளவிலே சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் சொல்லி ஃப்ராங்காக இருக்கிறோம், ஓப்பனாக இருக்கும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஆர்கே புரியலாம், அறிவு இருக்கு அவருக்கு, அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாரு. சாதாரண மக்களுக்கு அப்படிலாம் சொன்னால் புரியாது. அதை புரிஞ்சுக்கணும்.